அகமதாபாத்தில் 10ஆம் வகுப்பு மாணவனை 8ஆம் வகுப்பு மாணவன் குத்தி கொன்றதால் அதிர்ச்சி. தனியார் பள்ளியை சூறையாடிய பொதுமக்கள். தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் உள்ள பிற மாநிலங்களைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்களை கணக்கெடுக்க தமிழக அரசு திட்டம். சமூக நீதி விஷயத்தில் கர்நாடக அரசு புலியாக பாயும் நிலையில் தமிழக அரசு பூனை போல பதுங்குவதாக அன்புமணி ராமதாஸ் சாடல். காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி விருதுநகரில் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம். தொழிலதிபர் ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் விகாஸ்குமார் நேரில் முன்னிலையாக உயர்நீதிமன்றம் ஆணை. திருப்பத்தூர் அருகே மது போதையில் பட்டாக்கத்தியுடன் 3 இளைஞர்கள் வலம் வந்ததால் பொதுமக்கள் அச்சம். ஒருவரை கைது செய்தது காவல்துறை. இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரத்தில் 10வது நாளாக மீனவர்கள் வேலை நிறுத்தம். மீன்பிடி தொழில் முடக்கம். ஈரோடு அருகே கலப்பு திருமணம் செய்த பெண்ணை கர்நாடகாவுக்கு கடத்திச் சென்ற தந்தை மற்றும் உறவினர்கள் கைது. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு நாளையொட்டி நெல்லையில் உள்ள நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் மரியாதை. மும்பை உட்பட மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 4 நாட்களாக வெளுத்து வாங்கும் கனமழை. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.